குஷ்பு மீண்டும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எப்பவுமே ஜனநாயக ரீதியாக எல்லாமே செயல்படணும்னு நாங்கள் பாண்டவர் அணி சார்பாக எல்லாரும் நினைக்கிறோம். இந்த தேர்தல் எப்படி இருக்க போதுன்னா தெரியல. மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் வரணும்னு நானே உறுதியாக சொல்கிறேன். ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். வெற்றி நமதுன்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ வெற்றி நமதுன்னா நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னா. ரஜி சார் கேள்வி ரஜி சார் கிட்ட கேளுங்க, இல்லை பாண்டவர் அணியில் யார் இருக்காங்க அவங்க கிட்ட கேளுங்க ப்ளீஸ். மேடம், இந்த தேர்தலுக்கு அப்புறமா நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் சொல்லி நீங்க நம்புறீங்களா மேடம்? கண்டிப்பா மாற்றம் வரணும். அதுக்காக தான் இந்த இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு எலெக்ஷன். இது வரைக்கும் தமிழ்நாடு நடிகர் சங்கம் சரித்திரத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு தேர்தல் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு அரசியல் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனோ இல்லை லோக்சபா எலெக்ஷன் மாதிரி இன்னைக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு பேலட் பேப்பர்ஸ் மூலமா நம்ம ஜனநாயக ரீதியாக இது வரைக்கும் நம்ம பண்ணல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாண்டவர் அணி கேட்டதுனால இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக ஒரு டெமோக்ராட்டிக்காகவே நம்ம இன்னைக்கு இந்த தேர்தல் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழிப்புணர்வு காலதாமதம் நினைக்கிறீங்களா மேடம்? 1 செகண்ட் சார். மேடம், இந்த விழிப்புணர்வு காலதாமதம் நினைக்கிறீங்களா? இது சரியான நேரத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியான நேரத்தில் எது வந்தாலும் அது சரியான நேரத்துக்கு தான் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சரியான நேரத்தில் வந்திருக்கு. சரியான நேரத்தில் வந்துருச்சு. தேங்க்யூ மேடம்.